ஹாய் டபிள்யூ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எனக்கு ஒரு சூப்பரான ஒரு ரிவ்யூ தானே செய்ய போகிறோம். ஸோ என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம தல அஜித் அவர்களுடைய நடிப்பில் டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களுடைய இயக்கத்தில் மியூசிக் டைரக்டர் நம்ம ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களுடைய மியூசிக்கில் வேறலான தரமான ஒரு சம்பவத்தில் ரெடியான ஒரு திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. ஸோ இந்த திரைப்படத்துக்கான ரிவ்யூ தான் நாங்கள் பார்க்க போகிறோமா. ஸோ மக்கள் இந்த படத்துடைய பலன் பார்த்தீங்கன்னு நம்ம ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் இருக்கிற நம்ம தல அஜித் அவர்கள் வந்து தன்னுடைய மகனுக்காகவும் தன்னுடைய ஃபேமிலிக்காகவும் நினைச்சு இந்த கேங்ஸ்டர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லி ஜெயிலுக்கு போறாரு. ஸோ அதுக்கப்புறம் 18 வருஷம் கழிச்சு திரும்ப ஜெயிலிருந்து வராரு தன்னுடைய ஃபேமிலியும் தன்னுடைய மகனையும் பார்க்கறதுக்காக. பட் இங்க வந்து பார்த்தாலும் தெரியும் மகன் வந்து ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிறாரு. ஸோ அந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனையிலிருந்து தன்னுடைய மகனை காப்பாற்றுறதுக்காக வேண்டி திரும்பவும் வேறலான ஒரு டிராகனா திரும்பவும் வேறலான ஒரு கேங்ஸ்டரா மாறுறாரு. தன்னுடைய மகனை எப்படி காப்பாத்தினாரு இந்த கேங்ஸ்டர் தொழில வச்சு அப்படிங்கிறத இந்த படத்துடைய பலன் சொல்லலாம். சரக்கு என் வைஃப்காக விட்டேன், வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன். ஆனா என் பையனுக்கு ஒண்ணுனா விட்டதை தொட்டு தானே ஆகணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் விடாமுயற்சி படத்துக்கு வந்து நிறைய நெகட்டிவான விமர்சனங்கள் வந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் முறியடிச்சு வேற லெவலான ஒரு கம் பேக் கொடுத்துருக்காரு நம்ம தல அஜித் அவர். இருங்க பாய் சார், உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும், அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? ஸோ மகளே ஒரு வேற லெவலான ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி, சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு வேற லெவலான மனுஷன் எந்த மாதிரி ஒரு படத்தை கொடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு சிறப்பான தரமான ஒரு சம்பவத்தை கொடுத்துருக்காரு நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள். ஸோ ஃபேன் பாய் சம்பவம்னு சொன்னால் இப்படி தான் இருக்குமான்னு சொல்கிறது வந்து நான் இந்த படத்தை பார்த்தாங்க தெரிஞ்சுக்கொண்டேன். அவ்வளோ வேற லெவல் ஒரு ஃபேன் பாய் சம்பவம்னு சொன்னால் ஒரு அளவு இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி வேற லெவலில் செதுக்கு ஒரு தரமான சிறப்பான தரமான ஒரு திரைப்படத்தை கொடுத்துருக்காருங்க ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள். அந்த வேற லெவல் கங்க்ராச்சுலேஷன்ஸ், தேங்க்ஸ் சொல்லணும் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள். ஏகே வராரு வழி விடுறா. ஸோ சும்மாவே மனுஷன் வந்து வேற லெவலில் நடிச்சு கொடுத்துருப்பாரு எல்லா படத்துலையும். நம்ம தல அஜித் அவர்கள் வந்து இந்த படத்தில் சொல்லவா வேணும், மனுஷன் அவருக்கு கொடுத்துருக்க கேரக்டரை வந்து தரமாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. தரம் வேற லெவலாக நடிச்சு கொடுத்துருக்காருங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த கேங்ஸ்டர் திரைப்படங்கள் இதுக்கு முந்தி வந்திருக்கு. நம்ம தல அஜித் அவர்களுடைய மங்கா, தாபில்லா, அந்த மாதிரி ஒரு நக்கலான ஒரு அந்த வேதாளம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நக்கலான ஒரு மிரட்டலான ஒரு கேங்ஸ்டர் கொடுத்துருப்பார்ல. ஆனால் அதை எல்லாத்தையும் தாண்டி வேற லெவலான ஒரு சூப்பரான ஒரு மிக்சிங் கேங்ஸ்டர் கொடுத்துருக்காருங்க நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள். வந்து அஜித்துக்கு வேற லெவலில் கலக்கின்னு பாருங்க. சூப்பரான ஒரு கேங்ஸ்டர் திரைப்படமாக தான் இது தல அஜித் அவர்களுக்கு அமைஞ்சிருக்கு. அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர். மகளே நம்ம எல்லாருமே தியேட்டர் போய் பார்க்க வேண்டிய கட்டாயமாக வைப் பண்ணி ஒரு வேற லெவலாக ஏன்னா படம் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக கொடுத்துருக்காருங்க. நம்ம ஒவ்வொரு காட்சியும் பார்த்து மனுஷன் எடுத்திருக்காரு. வேற லெவல் தரமாக கொடுத்துருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்துடைய ஒவ்வொரு சீன்ஸையும் அங்கே இங்கே அடுத்து என்ன நடக்க போகுது அந்த மாதிரி ஒரு வேற லெவலான ஒரு வைப் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லைங்க, ஏன் நம்ம ஜி பிரகாஷ்குமார் அவர்கள் என்ன சொல்றதுங்க, 80s வைப் 90s வைப் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வேறலான மனுஷன் மிக்ஸ் மாஸ்டர் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காருங்க. அந்த பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேற லெவல் தெரிக்குது. மனுஷன் வேற லெவல். ஏகே வராரு வழி விடுறா. 10 கிலோ கறி வேணும் பாய். இருங்க பாய். ஒவ்வொரு சீன்ஸையும் சும்மா அந்த மாதிரி ரசிச்சு கூஸ் பம்ப்ஸ் ஆகுற மாதிரி வேற லெவலான ஒரு மிரட்டலான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்காரு. வேற லெவல் தரம். ஸோ அது மட்டும் இல்லைங்க, நம்ம வில்லன் அர்ஜுன் தாஸ் அவர்கள் வந்து வேற லெவலில் நடிச்சு கொடுத்துருக்காருங்க. தன்னால் எப்படி தனக்கு கொடுத்த கேரக்டரை வந்து சரியா பணத்துக்கு பண்ணி கொடுத்துருக்காருங்க. வேற லெவல் தரமான ஒரு நடிப்பு கொடுத்துருக்காரு. ஏகே சார், இப்பதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன். நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்ட, ஆனா என் கேம்ல நான் தாண்டா உனக்கு வில்லன். அஜித் குமார் அவர்களுக்கு ஈக்குவலா வேற லெவலான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்கள். வில்லத்தனமான நடிப்பு, மிரட்டல், வேற லெவல், வெறித்தனம்னு சொல்லலாம். 10 கிலோ கறி வேணும் பாய். இருங்க பாய். ஸோ மக்களை படத்துடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்ட் பாயிண்ட் வரைக்கும் வேற லெவலாக எங்கேயுமே லேக் ஆகிற மாதிரியோ எங்கேயுமே என்ன சொல்கிறது சோர்வடைகிற மாதிரியோ களைப்படைகிற மாதிரியோ அந்த மாதிரி ஒரு போரிங் ஆகிற மாதிரி எந்த ஒரு சீன்ஸுமே இல்லைங்க. அவ்வளோ
வேற லெவல். ஏன்னா இந்த படத்தில் வந்து ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் எல்லாமே தரமான்னு சொல்லலாமா. ஸோ அதனால படம் வேற லெவல். ஸ்டார்ட் பாயிண்ட் எண்டு பாயிண்ட் வரைக்கும் தரமாக எடுத்திருக்காருங்க ஆதிக் ராஜச்சந்திரன் அவர்கள். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து தன்னுடைய பெஸ்ட் ஃபிலிம்ஸில் வந்து இந்த குட் பேட் அக்லி திரைப்படமும் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு தரமான ஒரு திரைப்படம் தான் இந்த குட் பேட் அக்லி. ஸோ மகளே அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் படத்துடைய சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், பிஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், எடிட்டிங் எல்லாம் வேற லெவல் தரமாக எடுத்திருக்காங்க. டெக்னாலஜி பக்கம் சைடு எல்லாம் டெக்னாலஜி சைடு எல்லாம் வேற லெவல் தரமாக இருக்கு. This is my fucking game. So sweet. ஸோ இதுக்கு மேலே இந்த படத்தை பற்றி நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான திரைப்பட மக்களை நீங்கள் மிஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக தியேட்டர் போய் பாருங்கள். ஸோ 10 ஏப்ரல் 10 கரெக்டாக ரிலீஸ் ஆயிடும். ஸோ ஒன் டைம் வாட்சபிள் எல்லாம் சொல்ல முடியாது. திரும்ப திரும்ப ரிப்பீட் மூடில் பார்க்குற மாதிரி தான் படம் இருக்குதுங்க. ரொம்ப வருஷம் ஆச்சுல. ஐ மிஸ் யூ. நீங்களும் கண்டிப்பாக தியேட்டர் போய் பாருங்கள் குட் பேட் அக்லி. ஸோ மக்களை இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறும் நான் உங்கள் ரிப்சான்.